E5 என்டர்டைன்மெண்ட் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் தங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெருங்கோபமும் ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. கிங் கோலி கைதாகிறார் அப்படிங்கறதா தற்போதைய செய்தியா இருக்கு. அது உண்மையா பொய்யா, அதோட பின்னணி என்னங்கிறதுக்கு முன்னாடி அதுல நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. இந்த விபத்துக்கு காரணமே கோலி தான் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள், இந்த விபத்து RCB அணியால தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பகிரப்படுது. அரெஸ்ட் கோலி அப்படின்னு ஹேஷ்டாக் வந்து சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகுது. இதனுடைய முழு பின்னணி என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஏன்னா அல்லு அர்ஜுனாலாம் இதுல இணைத்து வைத்து பேசப்படுகிறாங்க. நடிகர் அல்லு அர்ஜுனாவோட வழக்கும் இதையும் இணைத்து வைத்து பேசுறாங்க. அதே மாதிரி அமெரிக்காவுடைய பிரியாத இரட்டை சகோதரர்கள் இப்ப பிரிஞ்சிருக்காங்க. ரெண்டு பேருக்கு இடையில மிகப்பெரிய ஒரு மோதல் வெடிச்சிருக்கு. இவர் வந்து ஒரு மாதிரி பேசுறாரு, நான் இல்லைன்னா நீ இல்லைங்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் இல்லாம நீ எங்க இருந்து வந்த அப்படின்னு. ட்ரம்புக்கும் எலான் மஸ்குக்கும் இடையிலான இந்த பிரச்சனைங்கிறது பெரிய போரா மாறிட்டு இருக்கு. இதை யாரு சமாதானப்படுத்துறது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கு. விரிவா பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. இப்போ இந்த RCBயோட கொண்டாட்டத்தில் நகர்ந்த ஒரு நெஞ்சை உழுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, 11 பேர் இறந்து போனாங்க இல்லையா பெங்களூர்ல. அதை தொடர்ந்து பல திருப்பங்கள், பல முக்கியமான விஷயங்கள்லாம் வெளியில வந்துட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நேற்றைக்கு நீதிமன்றம் தானா முன் வந்து வழக்க விசாரிச்சாங்க இல்லையா. அது வந்து மைக்கேல் டி குன்ஹா நீதிபதி இருக்கார்ல, நம்ம முன்னாள் ஜெயலலிதா வழக்க விசாரிச்சார் இல்லையா, அவர் தான் வந்து கர்நாடக அரசு அந்த விசாரணை ஆணையத்திற்கு நியமிச்சிருக்காங்க. அவர் தான் விசாரிச்சுட்டு இருக்கார். அது ஒரு பக்கம், ஒரு நபர் ஆணையம், அது ஒரு பக்கம் விசாரணை போயிட்டு இருந்தாலும், இன்னைக்கு வந்து இந்த நிகழ்வை தொடர்ந்து ஒரு FIR ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. யாருக்கு எதிரான்னு கேட்கும் போது RCB நிர்வாகத்தை சேர்ந்த 4 பேருக்கு எதிராகவும், அப்புறம் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, DNA மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்கு, அந்த நிறுவனத்துக்கு எதிராகவும் FIR வந்து பல பிரிவுகளை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமா இன்னைக்கு என்ன ஒரு செய்தி அப்படின்னா, அரெஸ்ட் கோலி அப்படின்ற ஹேஷ்டாக் தான் சோசியல் மீடியா முழுக்க ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இப்பதானடா கொண்டாடிட்டு இருந்தீங்க. அந்த கொண்டாட்டம் வந்து ரொம்ப நாள் நீடிக்கல, ஒரு நாள் கூட நீடிக்கலன்னு சொல்லலாம். அடுத்த நாள் வந்து பெங்களூர்ல இறங்கினாங்க, இப்படி ஒரு நிகழ்வு வந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் கோலி அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு மனநிலை வந்து சோசியல் மீடியா முழுக்க நம்மளால பார்க்க முடியுது. கருத்துருவாக்கமே நடந்துட்டு இருக்கு. என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு சம்பவம் நடந்ததற்கு பின்னாடி கோலியும் RCBயும் தான் இருக்காங்க. ஏன்னா முன்னாடியே கர்நாடக போலீஸ்கார் வந்து நீங்க அடுத்த நாளே நீங்க வச்சீங்க அப்படின்னா கூட்டம் வந்து கட்டுக்கணக்காத அளவுல அது நிச்சயமா கூட்டம் வரும். அப்படி வரும்போது நிறைய குழப்பங்கள் ஏற்படும், நிறைய சிக்கல்கள் ஏற்படும்னு சொன்னாங்க. அதையும் மீறி தான் RCB நிர்வாகம் வந்து இந்த ஒரு விழாவுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் போதுதான், அதுக்கு கோலி எதுக்காக டார்கெட் பண்ணப்படுறாருன்னு பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, கோலி வந்து நான் வந்து லண்டனுக்கு போறேன், அதனால இப்பவே விழா வச்சிடலான்னு சொல்லிட்டு அவரு தான் கட்டாயப்படுத்தினதாகவும், அதை தொடர்ந்து தான் RCB நிர்வாகம் வந்து விழாவை ஏற்பாடு செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் RCB டீம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்ப ஏற்கனவே எங்கள்கிட்ட வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க, அவங்க வந்து இந்த நாட்டை விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த விழா வச்சிடணும். நான் ஏற்கனவே இந்த ஆபரேஷன் சிந்தூர் இருக்குல்ல, ஆபரேஷன் சிந்தூரின் காரணமாக அந்த IPL வந்து தற்காலிக நிறுத்தப்பட்டது. அப்பவே சில வெளிநாட்டு வீரர்கள் வந்து கிளம்பி போயிட்டாங்க. அதனால வந்து இப்ப எங்கள்கிட்ட இருக்கிற வெளிநாட்டு வீரர்கள்லாம் கிளம்புறதுக்கு முன்னாடியே விழா வச்சாதான் அவங்களையும் சிறப்பிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இப்பயே வச்சிடலாம். ஏன்னா போலீஸ்காரங்க என்ன சொன்னாங்க, இந்த ஒரு கொண்டாட்டம் தணிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வச்சோம் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு சொன்னாங்க. ஆனா கோலியும் சரி RCB டீமும் இந்த மாதிரி காரணங்களை சுட்டிக்காட்டி இல்ல உடனே வச்சிடலாம் அப்படின்ற நிர்பந்தத்தின் காரணமாக தான் இந்த விழா ஏற்பாடு பண்ணிருக்காங்க போல தகவல்கள் வெளியாகுது. இதுல போலீஸ் சொன்னது ஞாயிற்றுக்கிழமை, நாளை மறுநாள் வச்சிருக்காங்க போலீஸ் சொல்லியிருக்காங்க. ஆனா RCB நிர்வாக சார்பா புதன்கிழமை வச்சுட்டாங்க. அதுக்கு பின்னணியில அரசியல் அழுத்தமே கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அரசியல் அழுத்தத்தினாலதான் கர்நாடக அரசு அப்புறமா போலீஸ் எல்லாம் உடன்பட்டாங்க. ஒரு வழி இல்லாம அதுல ஒரு போலீஸ் அதிகாரி சொல்றாரு, நாங்க வந்து நிறைய நேரம் வந்து சம்பந்தமா உடைச்சிருக்கோம், ராத்திரி தூங்கவே இல்ல, சரியான உணவு கூட இல்ல, ஆனாலும் எங்களால இதுல ஒரு இறுதி வடிவத்தை எட்ட முடியல. ஒரு வாரம் அல்லது ஒரு 2 நாள் கேப் கொடுத்தாங்கன்னா போதும், இதை டக்குன்னு நாங்க சரி பண்ணிருக்க முடியும். விழா நடந்த அன்னைக்கே இதெல்லாம் நடந்ததுனால எங்களால ஹேண்டில் பண்ணவே முடியல. அதுவும் இல்லாம இன்னொரு வீடியோ சர்ச்சையானுச்சு இல்லையா, வெளியில வந்து இவ்வளவு பெரிய ஒரு கலையபரம் நடந்துட்டு இருக்கு, இத்தனை பேரோட உயிர் போயிட்டு இருக்கு, 50க்கும் மேற்பட்டோர் காயப்படுத்திருக்காங்க. உள்ள கோலி உள்ளிட்ட நபர்கள்லாம் ரொம்ப புன்னகையோட போட்டோவுக்கு போஸ் கொடுக்குறாங்க.
சில விஷயங்கள்லாம் அங்க போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் நிகழ்ச்சி வந்து ஷார்ட் டைம்ல முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாலுமே அது சர்ச்சைக்குரிய ஒண்ணா மாறினுச்சு. டக்குன்னு நிகழ்ச்சியை போஸ்ட்போன் பண்றது இல்லையா, 11 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த 11 பேர் யாருக்காக வந்தவங்க? கோலிக்காக தான் வந்தாங்க. ஆர்சிபி டீம்னு சொன்னாலும் மெயினா வந்தது எல்லாமே கோலிக்காக தான் வந்தாங்க. கிங் கோலி அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப ஆர்வத்தோடு வந்தாங்க. சோ இத்தனை பேரோட உயிரிழப்புக்கு காரணமான கோலி அது குறித்து பெரிய அளவுல ஒரு கண்டனங்களையோ அல்லது கவலையோ தெரிவிக்கல. போற போக்குல சொல்லிட்டு போயிட்டாரு, நான் வந்து இதை பத்தி சொல்றதுக்கு வார்த்தை இல்ல, நான் ரொம்ப கலங்கி இருக்கேன் அப்படின்னு ஒரே ஒரு போஸ்ட் போட்டாரு. இதை அடுத்து ஒருவர் எதுவுமே செய்யல. அவ்வளவு ஏன் பாதிக்கப்பட்ட நபர்கள் காயமடைஞ்சிருக்கவங்களை கூட வந்து ஒரு பார்க்கல, உயிரிழந்தவங்க வீட்டுக்கு போய் ஒரு அஞ்சலி செலுத்திருக்கலாம். இது எதுவுமே செய்யாம போறாருன்னா இவருக்காக இந்த 11 பேர் உயிரிழந்தாங்கன்னா அவங்களுடைய மரணத்திற்கு என்ன நீதி அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கு. அடுத்த நாளே லண்டனுக்கு ஓடுறாரு மனைவியோட. அப்ப இது முக்கியமாவே தெரியலையா அவருக்கு? ஒரு ரசிகர்களை இப்படிதான் நடத்துறதா அப்படின்னு பலரும் பல விதமான கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. கோலி போற வீடியோ வைரல் ஆனிச்சு. ரொம்ப மோசமான ஒரு மனிதருங்கிற அடிப்படையில் விமர்சிச்சாங்க. அவரோட வீடு லண்டன்ல தான் இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த அடிப்படையில் தான் அவர் குடும்பத்தை பார்க்க போறாரு அப்படின்னு இன்னொரு தரப்புல சொல்லப்படுது. சோ இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அவர் சார்ந்த சிலரும் கேள்வி எழுப்புறாங்க. ஆனாலும் அவருக்கு பாதிக்கப்பட்டவர்களை சந்திச்சு சின்னதா ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கலாம் கோலி அப்படிங்கறதா பலர் அது மனதில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றாமையா இருக்கு. இதுல முக்கியமா பார்க்கணும்னா பிருத்திவி, இந்த மாதிரி கூட்ட நெரிசல்கள் சம்பவம் வந்து இந்தியா முழுக்கவே எப்பயாச்சும் நடைபெறும். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கும்பமேளா எல்லாம் பேசணும் இல்லையா, கும்பமேளா வந்து ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணிருப்பாங்க, இந்த டேட்ல தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. இத்தனை லட்சம் மக்கள் வந்து திரளான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. ஆனா எப்பேற்பட்ட ஒரு பிளானிங் இருந்தாலும் அங்க வந்து நிச்சயமா கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. இப்போ இந்த கும்பமேளால கூட பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி பல பகுதிகளில் ஒரு பிளான்டு ஈவெண்ட்லயே வந்து இந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கும். ஆனா இதுல வந்து பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை இரவு வரைக்கும் பெங்களூர் கப்பு ஜெயிப்பாங்களானே தெரியாது. ஃபைனல் போயிட்டு இருக்கு. செவ்வாய்க்கிழமை இரவு வரைக்கும் பெங்களூர் ஜெயிப்பாங்களானே யாருக்கும் தெரியாது. அப்புறம் தான் ஜெயிச்சாங்க இல்லையா. ஜெயிச்சா அடுத்த நாளே வந்து ஒரு அன்பிளான்ட் ஈவெண்ட்டை வந்து திட்டமிடல இல்லாம இவ்வளோ ஒரு லார்ஜ் ஸ்கேல் இவ்வளோ பெருசா வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது நிச்சயமா அதுல வந்து குழப்பங்கள் ஏற்படும். அதுதான் பெங்களூர் போலீஸ் சொல்லியிருக்காங்க. ஆனா அதையும் மீறி இந்த ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக, ஆர்சிபி நிர்பந்தத்தின் காரணமாக அந்த விழா நடந்திருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான ஃபெயிலியர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெங்களூருக்கு என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னா, இது இன்டெலிஜென்ஸோட ஃபெயிலியர் தான். உளவுத்துறையும் இதுல கொஞ்சம் அலர்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா இவ்வளோ மக்கள் கூட்டம் வந்து ஒரே டைம்ல மெட்ரோல வந்து ஏறினாங்க அப்படின்னா எதுக்காக இவ்வளோ மக்கள் கூட்டம் இங்க போறாங்க, அப்போ மக்கள் கூட்டம் வந்து இன்னும் எவ்வளவு பேர் ஸ்டேடியத்தை நோக்கி வரப்போறாங்க அப்படின்ற ஒரு அலர்ட்டை வந்து அப்படின்ற ஒரு எச்சரிக்கை வந்து உளவுத்துறை முன்கூட்டியே சொல்லியிருக்கணும். ஆனா அதுக்கு டைம் இருந்துக்கவே இருக்காது நிஜமா. ஏன்னா போலீஸ்காரங்களுக்கே அந்த டைம் இல்ல. எவ்வளவு பேர் வருவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா வந்தது என்னமோ 3 லட்சம் பேர் கிட்ட வந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு டைமும் கொடுக்கப்படல, சரியான பிளானிங்கும் இல்ல. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ட்ரெண்டிங்காக இருக்கிற மாதிரி கோலி அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பேசுறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த அல்லு அர்ஜுன் இருக்கார்ல, அவரோட வழக்கை சம்பந்தப்படுத்தி தான் இதுலயும் வந்து கோலி அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பாத்தீங்கன்னா. அங்கேயும் அல்லு அர்ஜுன் வந்து திட்டமிடாம தான் அந்த தியேட்டருக்கு வந்தா சொல்ல, அந்த புஷ்பா 2 ரிலீஸ் அப்போ உள்ள ஒரு தியேட்டர்ல படம் பார்த்துருக்காரு. வெளியில இதெல்லாம் தெரிஞ்சுமே அவர் உள்ள படம் பார்த்துட்டு இருந்தாருங்கிறதா அவர் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டா இருந்துச்சு. அதை அடுத்து அவரையே கைது பண்ணாங்க. அது காரணமே இவர் தான், இந்த மெயினான தலையே இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைது பண்ணாங்க. அந்த பெண்ணோட உயிரிழப்பு காரணம் இவர்தாங்கிற மாதிரி அங்க அரசியலே பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்திருச்சு. அதே மாதிரி கோலிக்கு பண்ணணும், இவ்வளவுக்கும் காரணம் கோலி தாங்கிற அடிப்படையில் இந்த பக்கம் திரும்புது. ஆனாலும் அரசு என்ன பண்ணுச்சு, கர்நாடக அரசு அனுமதி கொடுத்தது. கடைசியா உங்க பேர்ல தான் அது வரும். அழுத்தம் இருக்கு, அரசியல் அழுத்தம், இதெல்லாம் இப்ப சொல்றீங்க. காரணமா இருக்கக்கூடிய ஆர்சிபியில நிர்வாக குழு உறுப்பினர் இருக்கக்கூடிய நிக்கில் சோசலேவா அவரையெல்லாம் நீங்க வந்து அரெஸ்ட் பண்றீங்க. இன்னொருத்தர் மேல பழிய தூக்கி போடுறதுக்கு எதுக்கு ஒரு அரசு இருக்கணும்? அப்ப நீங்க எதுக்கு இந்த பர்மிஷன் கொடுத்தீங்க? அப்புறம் வேறு சில நபர், குறிப்பா சொல்லணும்னா அந்த பர்டிகுலர் லிமிட்ல வரக்கூடிய இன்ஸ்பெக்டர்ல இருந்து கூடுதல் அதிகாரி பலரையும் வந்து காவல்துறை அதிகாரிகள் ஒரு 5 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இப்படி எல்லார் மேலயும் பழிய போட்டீங்கன்னா அப்ப அரசு தார்மீகமா என்ன பண்ணும்? அரசு அதை ராஜினாமா பண்ணணும். 2 பேரும் முதல்வர் ராஜினாமா பண்ணணும், துணை முதல்வர் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு பாஜக சார்பில் கோரிக்கை எல்லாம் வைக்கப்படுது. ஆனாலும் அது வந்து ஒரு அற்பத்தனமான அரசியல் காங்கிரஸ் கடந்து போகுது. ஒரு கிரிக்கெட் விளையாட்டு எப்படி வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு விஷயமா மாறுது அப்படிங்கறது கண் கூட நம்ம பார்க்க முடியுது இல்லையா? இதுல என்ன அப்படின்னா, அந்த கர்நாடக காங்கிரஸ் அரசு என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இது ஒரு உலக கோப்பை ஜெயிச்ச மாதிரியே நம்ம மாநில விழாவா கொண்டாடணும் பிளான் பண்ணிட்டாங்க போல. அங்கதான் தப்பு. மாநில விழாவா அது எப்படி கருதப்படும்? ஒரு தீபாவளி உலக கோப்பை வெற்றியும் கிடையாது. ஒரு ஐபிஎல் டீம் வந்து 12 வருஷம் கழிச்சு கோப்பை ஜெயிச்சிருக்காங்க, அது கொண்டாடப்பட வேண்டியதுதான். ஆனா வந்து ஒரு பிளான்டே இல்லாம இத்தனைக்கும் அவங்க அகமதாபாத்ல இருந்து பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு வராங்க டீம். அவங்கள வரவேற்கிறதுக்கு முதல் ஆளா யார் போறாங்க அப்படின்னா டி கே சிவகுமார், டெபுட்டி சிஎம். அவர் தான் போய் கலந்துக்கிறாரு, கோப்பைக்கு முத்தம் எல்லாம் கொடுக்குறாரு. அப்ப அவரோட ஈடுபாடு ரொம்ப அதிகமா இருக்கு. அதிலேயே பார்க்கும்போது காங்கிரஸ் அரசாங்கமே வந்து இதை கொண்டாடணுன்ற மாதிரி தான் மனநிலையில் இருந்திருக்காங்க. டைமிங் முக்கியம். அழகு எப்படி வந்து இங்க வந்து ஏற்கனவே கமல் வந்து ஒரு சர்ச்சையை
திரிய பத்த வச்சிருந்தார். அந்த கன்னட மொழி தொடர்பான அந்த வாத பிரதிவாதங்கள் போயிட்டு இருந்துச்சு. அப்போ கன்னடம்னு அந்த பேசிட்டே இருந்தாங்க இல்லையா? அப்ப அந்த நேரத்துல இந்த வெற்றி வந்தது. அதனோட இதை மையப்படுத்தி அவங்க இணைச்சு பார்த்துட்டாங்க. அது வந்து கன்னட மொழி, கன்னட விளையாட்டு, கன்னடத்துக்கு கிடைத்த பெருமை, IPL, பெங்களூர் அப்படின்னு பல விஷயத்தையும் கோத்து பார்த்ததுனால இந்த சிக்கல். இது வந்து விளையாட்டா பார்க்காம இன ரீதியாக மொழி ரீதியாகவும் அதை இணைச்சு பார்த்துட்டாங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு மாஸ் கிரௌடு, எந்த விதமான ஒரு முன்னேற்பாடு இல்லாம ஒரு இடத்துல கூடியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. இது பல விதத்திலையும் சிக்கலா தான் இருக்கு, பலருக்கும் சிக்கலா தான் இருக்கு. இழந்த அந்த 11 பேர் உயிருக்கு அரசு வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுக்குது, RCB நிர்வாகம் 10 லட்சம் ரூபாய் கொடுக்குது, கிரிக்கெட் வாரியம், கர்நாடக கிரிக்கெட் வாரியம் ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுக்குது. ஒரு நபருக்கு 25 லட்சம் வந்தாலுமே உயிர் வராது. இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி, எவ்வளவு பெரிய ஒரு ஸ்கேம் அப்படிங்கறத பார்க்க முடியுது. இதுல RCB விவகாரம்லாம் ஒருத்தர் கைது பண்ணப்பட்டிருக்காரு இல்லையா? அது நீட்சியா கோலி கைது பண்ணப்படுவாங்க தகவல் ஒரு பக்கம் இருந்தாலும், கர்நாடக கிரிக்கெட் வாரியத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் தலைமறைவாயிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம தான் கைது பண்ணப்படுவோமோ அப்படின்னு ஒரு கொண்டாட்டம், ஒரு பெருமை எப்படி தலைகீழ மாறி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுதான் நிகழ்கால சாட்சி. ஆமா, இதுல இன்னொரு முக்கியமான ஷாக்கிங் என்ன தெரியுமா? ஒரு அதிர்ச்சியான சம்பவம் என்ன தெரியுமா? நேற்றுக்கு பேசியிருந்த உள்ள பல காலனிகள்லாம் சிதறி கிடக்குது அப்படின்ட்டு. இப்போ பெங்களூர் இருக்கவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த காலனிகளை அல்றதுக்கு 2 லாரி தேவைப்பட்டுச்சான். காலனிகள் மட்டும் இல்லாம அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே இது பண்ணிட்டு போட்டாங்கல்ல, அள்ளிட்டு போறதுக்கு 2 லாரிகள் தேவைப்பட்டுச்சான். அப்போ எந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்குன்னு இமேஜின் பண்ணி பாருங்க. ட்ரோன் ஷாட்லாம் காட்டும் போது அவ்வளோ பெரிய கூட்டம் திரள நிக்கிறாங்க. இதுல வந்து எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கு. சொல்ல போனா மீடியாக்கே ஒரு பொறுப்பு இருக்கு. மக்களுக்கு போகுதுன்னா யாருன்னா அலர்ட் பண்ணிருக்கணும், இவ்வளவு கூட்டம் அங்க இருக்குதுப்பா, மேற்கொண்டு யாரும் வர வேண்டாம். ஆமா, யாருன்னா அலர்ட் பண்ணிருந்துருக்கணும். கூட்டம் வர 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 யாரும் அலர்ட் பண்ணா மட்டும்தான் ஏற்கனவே வர தயாராயிட்டு இருக்கணும், சரி வேண்டாம் போவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பின்னாடி போவாங்க. எவ்வளவு பெரிய கூத்து தெரியுமா? இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சு அதை பார்த்து மக்கள் சாரசாரியா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தான் போலீஸ் தடுத்து நிறுத்துறது பெரிய போராட்டமா. அவங்க லத்தி சார்ஜ் எல்லாம் பண்ணி அடிக்க வேண்டியதா போயிருச்சு பல இடங்கள்ல. ஒரு பக்கம் வந்து இந்த அரஸ் கோலி அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் ட்விட்டர்ல இன்னொரு ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அதாவது ட்விட்டர் முதலாளிக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் ட்விட்டர்லயே ஒரு பெரிய ஒரு வார் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஈலான் மஸ்க்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும். அதாவது ஈலான் மஸ்கும் டொனால்ட் ட்ரம்ப்பும் இந்த தேர்தல், அமெரிக்க தேர்தல் நெருங்கும் போது 2 பேரும் ஒன்னா வராங்க. அப்பவே தெரியும் நீடிக்காது. ரெண்டு பேரும் 2 எக்ஸ்ட்ரீம்ல இருப்பாங்க. 2 பேருமே நிதானத்தில் இருக்க மாட்டாங்க. யார் எப்ப முடிவு எடுப்போம்னு சொல்லிட்டு யாருக்கு 2 பேருக்கும் தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல மஸ்க் வந்து ட்ரம்புக்கு ஆதரவா பல மேடைகளை பிரச்சாரம் பண்றாரு, நிதியுதவி பண்றாரு. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சாரத்தின் பின்னணி காரணமாக தான் ட்ரம்ப் வந்து 2ஆம் முறை அமெரிக்காவுக்கு அதிபராக வர்றார். வந்த உடனே சரி நமக்கு மஸ்க் இவ்வளவு பண்ணிருக்காருல, நம்ம தான் திருப்பி செய்யணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு, டோஜ் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவுறார். அதாவது அரசாங்கத்தோட செலவினங்களை குறைக்கிறதுக்கு நீங்க தான் கண்காணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அமைப்புக்கு மஸ்க தலைவரா போடுறார். அவரும் ஒரு 130 நாள், அதாவது ட்ரம்ப் ஜனவரி 20 பதவியேற்றார் இல்லையா, மே மாசம் இறுதி வரைக்கும் அவரோட டேர்ம் இருக்கு, 130 நாள் டேர்ம் இருக்கு. அந்த டேர்ம் வரைக்கும் அவர் என்ன பண்றாரு, அப்படியே தலைகீழா புரட்டி போடுறார். அதாவது அமெரிக்கா வரலாற்றுல இதுவரைக்கும் பார்க்காத அளவிற்கு பல நிதி திட்டங்களை ரத்து பண்றாரு, பல அரசாங்க ஊழியர்களை பணியிலிருந்து நீக்கிறாரு. அது எல்லாமே மஸ்க் பண்றது. கவர்மெண்ட் ஊழியர் பெரிய எதிர்ப்பு. ஆமா, அரசாங்க ஊழியர்களை எப்படி ஒரு தனிநபர் வந்து எப்படி நீக்க முடியும்? இது ட்ரம்ப் தான் வந்து இதுல தலையிட்டு இருக்கணும். ஆனா ட்ரம்ப் வந்து ஆரம்பத்திலிருந்தே மஸ்க்கு முழு சுதந்திரம் கொடுத்தார். அந்த சுதந்திரத்தின் அடிப்படையில தான் வெளிநாட்டு நிதி திட்டங்கள் எல்லாமே நிறுத்தப்பட்டது. அதனால பல நாடுகளுக்கு போக வேண்டிய நிதி எல்லாமே நிறுத்தப்பட்டது. இதுல மஸ்க்கு என்ன அப்படின்னா, தேவையில்லாத செலவுல ஃபுல்லா குறைச்சிட்டோம். அது நிதி உதவிகள் எல்லாமே அவருக்கு தேவையில்லாத செலவு தான். அவரை பொறுத்தளவுல மக்களுக்கு எதுவும் ஃப்ரீயா கொடுக்க கூடாது அப்படின்ற அடிப்படையில் ட்ரம்ப்புமே கார்பரேட் தான், அவரும் பிசினஸ்மேன் தானே. அந்த மாதிரி இருக்கும்போது தேவையில்லாத செலவுலாம் குறைச்சலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசத்துக்கு பல செலவுகள் குறைக்கப்பட்டது. ஆனா எங்க மோதல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, சமீபத்தில் ட்ரம்ப் ஒரு மசோதாவை கொண்டு வர்றார். என்ன மசோதா அப்படின்னா, ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில். அதாவது மிக முக்கியமான மசோதா. ஒரு இந்த மசோதா வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றதுக்காக அந்த பேர் வச்சு கூப்பிடுறாங்க. இந்த மசோதாவோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, வரி விலக்குகள் தருது, அப்புறம் பாதுகாப்பு துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு பண்றது, இதெல்லாமே அந்த நோக்கமா வச்சு ட்ரம்ப் கொண்டு வர்றார். இதுலதான் ட்ரம்ப்புக்கும் மஸ்குக்கும் மோதல் ஆரம்பிக்குது. அதாவது வரி விலக்குகள் கொடுத்தீங்க அப்படின்னா அரசாங்கத்திற்கு வருமானம் வராது இல்லையா. அதனால மஸ்க் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நான் வந்து ஒரு அமைப்பை வந்து லீட் பண்ணி நான் வந்து அரசாங்கத்திற்கு வருமானம் வர்ற மாதிரி பல தேவையில்லாத செலவுகள்லாம் கட் பண்ணேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, மறுபடியும் அரசாங்க வருமானத்தை குறைக்கிற மாதிரி வரி சலுகைகள் கொடுக்குறீங்க. நான் வந்து அரசாங்கத்திற்கு அதிக வருமானம் வர்ற மாதிரி தேவையில்லாத செலவுல கட் பண்ணி கொடுத்தா நீங்க வந்து வரி விலக்கு கொடுத்து அரசாங்கத்திற்கு வருமானமே வராத மாதிரி பண்றீங்க. அப்படின்னா நான் பண்ணதுக்கு என்ன இதுவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இது உண்மையிலே ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடியது. ட்ரம்ப் வந்து நன்றி உணர்வு இல்லாம இருக்காருன்னு சொல்லிட்டு ஓப்பனா ட்விட்டர்ல அடிக்கிறார். ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பில்லு, இந்த மசோதா 1 பில்லியன் டாலருக்கு மேல
எல்லாத்தோடவும் மஸ்குக்கு தான் நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. ஆனா எதுக்காக இப்படி பிஹேவ் பண்றாருன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல, அவரும் ஏமாற்றம் அளிக்குன்னு ட்ரம்ப் சொல்றாரு. அதுக்கு பதில மஸ்க் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2 பேருக்கும் வார்த்தை போர் என்பது தொடர்ந்து போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அமெரிக்க பட்ஜெட்டுக்கு பில்லியன் கணக்கான டாலர் வந்து சேவ் பண்றதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, அமெரிக்க அரசாங்கத்துக்கும் மஸ்க் நிறுவனத்துக்கும் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டை ரத்து பண்ணாலே போதும், நமக்கு அவ்வளோ பில்லியன் டாலர் சேவ் ஆகும்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. மிரட்டரியா குமார்ன்ற மாதிரி தான். ஆனா மஸ்கும் சலைச்சவர் இல்லை, அவரும் சவால் விடுறாரு, முடிஞ்சா அதை கட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குல்ல, அந்த விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், ஸ்பேஸ் எக்ஸ் வந்து பல ஆண்டுகளா நாசாக்கு வந்து உதவிட்டு வராங்க போல் இருக்கு. இப்போ அந்த சுனிதா வில்லியம்ஸை கூட்டு வந்ததே ஸ்பேஸ் எக்ஸோட இதுதானே. இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நான் இனிமேல் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் பேக் அடிச்சிட்டார். அப்படி அந்த 2 முக்கியமான நபர்களுக்கு, அதாவது உலகத்திலே பெரிய பணக்காரர், அப்புறம் உலகத்திலே முக்கியமான அதிபர், முக்கியமான ஒரு வழக்கும் இருக்கு அமெரிக்காவில். ஒரு வழக்கு சொல்றாங்க, அதுல வந்து அந்த நபர் குறிப்பிடக்கூடிய அந்த குற்றவாளி நபர் வந்து பெண்கள் உள்ளிட்ட பலரிடையும், அது வந்து என்னன்னா ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இருக்குல்ல, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்ஸ் இப்போ ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. அதுல இவர் பேரு இருக்குன்னு சொல்லிட்டு இவர் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கு. ட்ரம்ப் அதுல சம்பந்தப்பட்டிருக்காரா இல்லையாங்கிறதெல்லாம் விசாரிச்சாதான் முடியும். அதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, டிஜேடி அப்படின்னு சொல்றாரு, டொனால்ட் ஜான் ட்ரம்ப் அப்படின்னு. அது பிரசிடென்ட் கூட சொல்ல மஸ்க் டிஜேடின்னு சொல்லிட்டு முடிச்சுறாரு. அப்ப வந்து இவர் என்னது, ஏற்கனவே ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா, மஸ்க் வந்து நிழல் அதிபரா செயல்படுறாருன்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் இருந்தது. ஏன்னா இவர் சொன்னதான் அங்க நடக்கணும். ட்ரம்போட மஸ்க் எல்லா நாடுகளுக்கும் போனாரு, எல்லா முக்கியமான தலைவர்கள் பேச்சுவார்த்தையில, ஆமா எல்லா முக்கியமான தலைவர்கள் பேச்சுவார்த்தை பண்ணும்போது மஸ்கும் கூட இருந்தாரு. இன்ஃபேக்ட் அந்த அமெரிக்க அமைச்சர்களுக்கும் மஸ்குக்கும் பெரிய வார்த்தை பொருளா வந்தபோது ட்ரம்ப் வந்து மஸ்க் பக்கம் தான் நின்றுருக்காரு. இந்த அளவுக்கு பல ஆதரவுகள் மஸ்க் கொடுத்தப்பையும் இந்த மசோதா வந்ததுக்கு அப்புறம் மஸ்கோட தீவிர எதிர்ப்பு என்பது அவங்களோட பிரிவுக்கு தான் வழிவகுத்து இருக்கு. இதுக்கு மேல சேர்வாங்களே தெரியலன்னு சொல்லிட்டு ட்ரம்பே சொல்றாரு. அன்புமணி ராமதாஸ்ல இருந்து ஓபிஎஸ் இபிஎஸ்ல இருந்து இப்ப ட்ரம்ப் எலான் மஸ்க் வரைக்கும் பிரச்சனை போயிருச்சு. அதுலயும் சிஐஏ ரகசியம் எல்லாம் மஸ்க்கு தெரியும்லாம் புதுசா சொல்றாங்க. இதுல வேற ஏதாவது சதி இருக்கா, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கறதெல்லாம் போக போக தான் தெரியும். இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, மஸ்க் வந்து எப்படி பழி வாங்குறதுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ மஸ்க் தான் அதிகம் பண உதவி பண்ணி அந்த குடியரசுக் கட்சிக்கு ஆதரவா இருக்காரு. இப்ப நினைச்சாரு அப்படின்னா அப்படியே பல்ட்டி அடிச்சு எதிர்கட்சிக்கு பல டொனேஷன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. கட்சி ஆரம்பிக்க போறதெல்லாம் அதுவும் கேட்டிருக்காரு ட்விட்டர்ல. இப்போ ட்ரம்புக்கு எதிராக மஸ்க் செயல்பட தயாராயிட்டார் அப்படின்னா பல வழிகள் இருக்கு. பணத்தில் இருந்து அந்த பிசினஸ்ல இருந்து பல வழிகள்ல யூஸ் பண்ணி ட்ரம்புக்கு எதிராக மஸ்க் செயல்பட முடியும்னு சொல்றாங்க. ஆனா இந்த கூட்டணி, இந்த இருவரோட சண்டை என்பது இப்போதைக்கு தீர்ற மாதிரி தெரியல. மீண்டும் ஒன்னா வரமாட்டாங்கன்னே சொல்றாங்க. அதுவும் இல்லாம ஜேடி வான்ஸ் துணை அதிபராக்கணுங்க. ஆமா, ட்ரம்ப் வந்து பதவி நீக்கணும். பதவி நீக்கிட்டு, அதாவது 130 நாள்லயே வந்து ஒரு தனிநபர், அதாவது உலகத்துல பணக்காரராக இருந்தாலும், ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, உலகத்தோட பணக்காரர் தான், உலகத்துல நம்பர் 1 பணக்காரர் மட்டும்தான் உலகத்தோட ஏழைகளுக்கு போன பணத்தை நிப்பாட்டினர். இந்த பணத்தை நிப்பாட்டி ஒரு பணக்காரனான ட்ரம்ப் வந்து பதவி நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக துணை அதிபராக இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ் அதிபராக வரணும்னு சொல்லிட்டு ஒரு இப்போ மஸ்க் வைக்கிற ஒரு கோஷம் எழுப்பிட்டு இருக்கார் ட்விட்டர்ல. அதுக்கு ஆதரவும் இருக்கு, அதுக்கு எதிர்ப்பும் இருக்கு. ஸோ ட்ரம்ப்புக்கு என்ன அப்படின்னா, எதுக்கு இவரை நம்ம கூட்டு வந்தோம், பேசாம நம்மளே தனியா வந்திருக்கலாம், ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு இவரை கூட வச்சதுக்கு எப்படிலாம் பண்றாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல போற ஓனான் எடுத்து வேட்டில அது மாதிரிதான் பாவம் ட்ரம்ப். அப்புறம் நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதி இப்படி இல்லாம நடக்கும். இதுல நடந்திருக்க ஒரு சம்பவங்கிறது கொஞ்சம் புதுசான சம்பவம் தான். என்ன அப்படின்னா, இனிமே கடைக்கு போனோம்னா, ஆனா அந்த ராஜ்நாத் ஆம்ல ஒரு 1/2 கிலோ போடுங்க. ராஜ்நாத் ஆம், ஆமா அப்படிதான் கேட்கணும். சிந்தூர் ஆம்ல ஒரு 3/4 கிலோ போடுங்க அப்படின்னு தான் கேட்பீங்க. ஏன்னா மாம்பழ மனிதன் அப்படின்னு அழைக்கப்படுற கலிமுல்லா கான், இவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். விதவிதமா மாம்பழத்தை பயிரிட்டு அது ஒன்னொன்னுக்கும் விதவிதமான பேர் வைப்பாரு. சினிமாக்காரங்க பேர், அமிதாப் பச்சன் பேர் வைப்பாரு, திடீர்னு ஐஸ்வர்யா ராய் பேர் வைப்பாரு, அப்புறம் பிரதமர் மோடி பேர் வைப்பாரு, அமித்ஷா பேர் வைப்பாரு. எதுக்கு பாதகமா இந்த ஒரு பக்கமே போகணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சோனியா காந்தி பேர் வைப்பாரு, அகிலேஷ் யாதவ் பேர் வைப்பாரு. அதாவது எல்லா கட்சியிலும் கவர்றாரு. அதுக்கு காரணம் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து எல்லாருக்கும் அந்த பழம் வந்து முக்கியமானது, இப்ப ரீச் ஆகணும் அப்படி அவரோட ட்ரெண்டுங்கிறது அதுதான். புதுசா பிரீடை கண்டுபிடிக்கிறது, அதுல இருந்து ஒரு இதை உருவாக்குறது, அதுக்கு பிரபலங்களோட பேரை சூட்டுறது. சோ இப்படி இருந்தவர் இப்போ ஒரு பேர் வச்சிருக்காரு, ராஜ்நாத் ஆம். ராஜ்நாத் சிங்கோட பேரை புது வகையாக கண்டுபிடிக்கப்பட்ட மாம்பழத்துக்கு வச்சிருக்காரு. அது மாதிரி சிந்தூர் ஆம், அந்த சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் வச்சு அந்த பேர் வச்சிருக்காரு. என்ன காரணம் சொல்றாருன்னா, ராஜ்நாத் சிங் வந்து இந்த போர் நடக்க விடாம பாத்துக்கிட்டாரு, அவரு போர் வேண்டாங்கிற மனநிலையில இருந்து நான் உணர்றேன் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் பாராட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பேர் வச்சிருக்கேன். அதே மாதிரிதான் ஆபரேஷன் சிந்தூர், போர் வந்து மனிதர்களுக்கு எந்த ஒரு தீர்வையும் தராது, வன்மத்தையும் குரோதத்தையும் தான் உண்டு பண்ணும், அதனால அந்த போர் நடக்காம இருந்ததை ஒட்டி இதை ரெண்டுத்தையும் ஞாபகமா வச்சிருக்காங்கிறாரு. இது இருந்தாலும் இது கொஞ்சம் வினோதமா தான் பார்க்கப்படுது.
இவரே வைப்பாரா இவரே எடுப்பாராங்கிற மாதிரி முன்னாடியே முடிவு பண்ணிட்டு தான் வைக்கிறாரா கலிமுல்லா கான் அப்படின்னு சர்ச்சைக்குரிய உத்தரப்பிரதேச சேர்ந்த ஒரு சரி பாப்போம் எப்படியாச்சும் அவருக்கு அந்த பழம் வியாபாரம் ஆகணும். ஆமா இந்த டைமிங் இந்த ட்ரெண்டிங் ஏத்த மாதிரி பேர் வைக்கிறாரு. அது முக்கியம். அடுத்து பாருங்க கோலியாம்னு சொல்ல வச்சா வைப்பாரு. கோலியாம் கண்டிப்பா வைப்பாரு. ஆமா இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி அழகு. தொடர்ந்து பேசலாம் பத்தி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.